ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க தி ஆர்ட் ஆஃப் வார் 2 பெட்ரேயல் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2008ல ரிலீஸ் ஆன ஒரு ஆக்ஷன் படம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பேரு நெயில். அவர் பார்த்தீங்கன்னா அவர் ஏஜென்ட்டா இருக்காரு. அவர் ரிட்டையர்ட் ஆக வேண்டிய சூழ்நிலையில இருக்காரு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பார்த்தீங்கன்னா அவரை பழிவாங்கறதுக்காக பல பேர் காத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவரோட குரு ஒருத்தர் கொல்லப்படுறாரு. அவரை கொன்னவங்க யாரு அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கலையரங்கும் போது அவரே எதிர்பாராம நடந்த சம்பவங்கள்லாம் என்ன, கடைசியா அந்த கொலையை பண்ணது தான் யாரு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ஓரளவு ஓகேவா பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டோரி பிளாட் வைஸ் பார்க்கும்போது ஒரு யூஷுவலான ஸ்டோரி பிளாட் தான். இன்ட்ரெஸ்டிங்கா இல்லாத அழக பழசான ஒரு ஸ்டோரி பிளாட்டை தான் இவங்களும் எடுத்து வச்சிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது படத்தில் நடிச்சிருக்க ஒவ்வொருத்தருமே ஒரு ஓகேவான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. யாருமே சூப்பரா பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்ற மாதிரிலாம் இல்ல. கேரக்டர் ரைட்டிங் யார் கேரக்டருமே பெருசா எழுதல. யாரோடையும் மிகிலாய் உட்காந்து படத்தை பார்க்க முடியும். படத்துல ஒரு ஆக்ஷன் போர்ஷன்ஸ்ல ஒரு மைல்டான என்டர்டைனிங்கா இருக்குன்னு சொல்லலாம். ஒரு சில போர்ஷன்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கு. அதே மாதிரி படத்துல காமெடி பண்றாங்க, அதுவும் ஓரளவு ஓகேவா இருக்குன்னு சொல்லலாம். மற்றபடி சுவாரஸ்யமா எந்த மூமெண்ட்டுமே இல்ல. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா படம் பிலோ ஆவரேஜா தான் இருக்கு. சினிமாட்டோகிராஃபில ஓகேவா பண்ணி கொடுத்துருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம்லாம் பரவாயில்ல. ஸ்கிரீன் பிளேஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஃபிளாட்டான ஸ்கிரீன் பிளே தான். ஒரு எங்கேஜிங்கான மூமெண்ட்லாம் எதுவுமே கிடையாது. ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்குமே ஃபிளாட்டா போற ஒரு படம் தான் இது. படத்துல அடல்ட் கண்டென்ட் வேற இருக்கு. ஸோ ஃபேமிலியோட பார்க்கலாமா நம்ம டிசைட் பண்ணிக்கோ. ஓவராலா பாத்தீங்கன்னா இது ஒரு பிலோ ஆவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.